ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். வெயில்னாவே நமக்கு வத்தல் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதுக்கு இப்போ ஒரு வெங்காய வத்தல் தாங்க பார்க்க போகிறோம். அதை நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அளவு முறையெல்லாம் பார்க்கலாங்களா? இதுக்கு அரிசி மாவு வந்து நம்ம 2 கிலோ கிட்ட எடுத்திருக்கோம். இது நல்லா கழுவி எடுத்து வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன். இது வந்து நம்ம 2 கிலோ வந்து எடுத்திருக்கோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து தோல் உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 4ஆக கட் பண்ணி போடணும். அப்படியே போடக்கூடாது. இதை 4ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 100, அதே மாதிரி இது தோல் சீவி அலசி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 20 பச்சை மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். இதையும் நம்ம என்ன பண்ணணும், மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி வந்து போட்டுக்க போகிறோம். இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் வாயில் மென்றுடுவாங்க பசங்கன்றதுனால இதை அரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னால கருவேப்பிலையும் இப்போ வந்து இதையும் வந்து அலசி ஒரு 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். சோம்பு வந்து இதே மாதிரி சோம்பும் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து 2 கைப்பிடி கிட்ட வரும். இந்த சோம்பை வந்து நம்ம ஒன்றும் போதுமா தொத்தரப்பா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம உப்பு வந்து தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்க போகிறோம். தண்ணி வந்து நம்ம 2 கிலோ எடுத்துருக்கோம் இல்லைங்களா மாவு, அதுக்கு வந்து ஒரு 15 லிட்டர் தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு டம்ளருக்கு 6 டம்ளர் கணக்கில் வந்து 15 லிட்டர் கிட்ட வரும். அதை எடுத்திருக்கேன். இப்போ இண்டக்ஷனில் பாதி சூடு பண்ணி போட்டுக்கலான்னுட்டும், கேஸில் கொஞ்சம் கொதிக்க வச்சு போட்டுக்கலான்னுட்டும் எடுத்து வச்சு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி மாவை கொஞ்சம் கரைச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம கொட்டும் போது வந்து அது வந்து கட்டிடும். அதனால் இப்போ தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன். பாதி தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும்னு வச்சுட்டேன். அப்புறம் இதில் கொஞ்சம் பாதி தண்ணி வந்து சூடு ஏறட்டும்னு வச்சுருக்கேன். ஏறிடும். அவ்வளோதான். நல்லா நமக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் அதுக்கு போட்டுக்கலாங்க. போட்ட பச்சை மிளகா விழுதையும் போட்டுக்கலாம். சோம்பும் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம மாவை போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மாவை இதில் போட்டு நல்லா கிளறி வைக்க போகிறோம். வெங்காயம் வந்து உடனே கிள்ளி வைக்கிறதா இருந்தால் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை உடனே அதிலே போட்டு கலக்கிக்கலாம். ஆனால் வந்து ஒரு மாதிரி செவந்து போயிடும். இப்போ நான் நைட்டே இதை கலக்கி வச்சிடுறேன். எனக்கு சூடு தாங்காதுன்றதுனால நைட்டே கலக்கி வைக்கிறதுனால இந்த வெங்காயம் எல்லாம் வந்து சூடு ஆறின பின்னாடி போட்டு கலக்கி வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே முதல்ல கிள்ளி வச்சிடலாம். மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டிடும், அடியும் பிடிச்சிரும். கைவிடாம கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும். இது வெந்து வந்தோடனே ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும். நம்ம வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பபிள்ஸு நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓரளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு. இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம தொட்டு பார்த்தோம்னாவே நமக்கு ஒட்டலை. அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துடுச்சு. இனிமேல் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதை ஆஃப் பண்ணி ஓரளவுக்கு ஆறின மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது மேலே சும்மா இதை தூவி விட்டுடலாம். காலையில் எழுந்து கலக்கிட்டு நம்ம கிண்டி விட்டுடலாம். இஞ்சியும் போட்டுடலாம், வெங்காயமும் மேலே தூவியாச்சு. காலையில் எழுந்து கலக்கி வச்சுக்கலாம். உள்ள சூடோட ரொம்ப எப்படியும் உள்ள சூடு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா செவந்துடும். அதனால் இப்போ இது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். காலையில் எழுந்து ஒரு கலக்கிட்டு எடுத்து கிள்ளி வைக்க வேண்டியது தான். காலையில் எழுந்த உடனே இது வந்து நல்லா கிண்டி விட்டுறத வந்து கலக்கி விட்டுடணுங்க. வெங்காயம்லாம் மேலேயே இருந்திருக்கு. இப்போவே பாருங்கள் வெந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கலக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிள்ளி விட வேண்டியது தான். இதை நம்ம துணிலையும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு பிளாஸ்டிக் நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவர்லேயும் போட்டுக்கலாம். நான் துணியிலே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக விட்டோம்னா தான் காஞ்ச உடனே குட்டி குட்டியாக ஆகிடும். துணியில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதை எடுக்கிற ப்ராசஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. அது எப்படி எடுத்தேன்னு காமிக்கிறேன். இப்போது நல்லா கிள்ளி விட்டாச்சுங்க. இது 2 நாள் காயட்டும். காஞ்ச பின்னாடி அது எடுக்கிறது எப்படி என்னன்னுட்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இதை பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.